என் செல்ல குழந்தையே, இன்று ஏகாதசி திருவோணத்தினுடைய இந்த நல்ல நாளில் பேரதிர்ஷ்ட வரத்தினை உனக்கு அள்ளி கொடுப்பதற்காக உன் வராகி அம்மா உன் இல்லத்திற்கு வந்திருக்கின்றேன். வராகி என் வாக்கினை கேட்கும் வரை அம்மா இங்கேயே காத்து கொண்டிருப்பேன். என் தங்கமே, ஒரு விஷயத்தை உன் இடத்தில் சொல்ல வேண்டும் என்று உன் தாயானவள் நான் காத்து கொண்டிருக்கிறேன் என்றால் அதற்கு 1000 காரணங்கள் இருக்கும் அல்லவா? இது போன்ற ஒரு நல்ல நாள் உன் வாழ்க்கையில் உனக்கு அத்தனை எளிதாக கிடைத்து விடாதல்லவா? அந்த நல்ல நாளில் என் பிள்ளைக்கு நல்ல வாக்கினை கொடுத்து விட வேண்டும் என்றுதான் அம்மா உன்னை தேடி வந்ததோடு மட்டுமல்லாமல் நீ கேட்கும் வரை காத்து கொண்டிருப்பதற்கான காரணம் என்ன என்பதையும், நீ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான செயல்களை செய்கின்றாய். நீ ஏதாவது ஒரு காரியத்தில் வெற்றி பெற்றுவிடலாம் என்று நினைக்கின்றாய். என் தங்கமே, முதலில் ஏதாவது ஒரு செயலை மட்டும் செய்து கொண்டே இரு. அதில் உனக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். அங்கும் இங்கும் என்று ஒவ்வொரு விஷயங்களாக செய்ய தொடங்கினால் அதில் உனக்கு மனக்குழப்பங்கள் தான் ஏற்பட்டுவிடும். சரி என் பிள்ளையே, இன்று இந்த நல்ல நாளில் ஏகாதசியினுடைய திதியும் ஆரம்பிக்கிறது, திருவோணத்தினுடைய திதியும் ஆரம்பிக்கின்றது. சரியாக இடைப்பட்ட நேரத்தில் நீ தெய்வத்திற்கு வழிபட்டு உனக்கான நல்ல ஆசிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, உனக்கு வாழ்க்கையில் ஒவ்வொரு விதமான விஷயங்களும் அம்மா பல தெளிவுகளை கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன். இன்று இந்த நாள் நான் நீ செய்ய நினைக்கின்ற விஷயங்களில் உனக்கு மிகப்பெரிய வெற்றியினை அம்மா கொண்டு வந்து கொடுக்கின்றேன். இதற்கு மேலாக இந்த நாளில் இன்று நீ நினைத்த காரியத்தை உனக்கு வெற்றிகரமாக கொடுக்க போகின்றது. என் பிள்ளையே, நீ இன்று உன் வெற்றி என்பது உறுதி செய்ய கொள்ளலாம் என்பதையும் நீ மறந்து விடாதே. நீ உண்மையாகவே அதிர்ஷ்டம் செய்திருப்பாய். ஆனால் இன்று இந்த தாயானவள் இந்த வாக்கினை பார்க்கும் போதே நீ கண்டிப்பாக உனக்கு அதிர்ஷ்டம் என்று உன்னை தேடி வருவதையும் நீ உறுதி என்பதையும் காண்பித்திருப்பாய். என் குழந்தையே, இதெல்லாம் இன்றைய நாளில் சிறப்புகள் அல்லவா? சரியாக இவற்றையெல்லாம் என் குழந்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். என் தங்க பிள்ளையே, நீ மனதிற்குள் நேர்மறையான எண்ணங்களை கொண்டு வந்துவிட வேண்டும் என்றுதான் இன்று நிச்சயமாக எனக்கு நல்லது நடக்கப் போகிறது என்று என் பிள்ளை, நீ செய்த தர்மமும் நீ செய்த தானமும் தான், நீ செய்த பாவம் புண்ணியம்தான், நீ கொடுத்த மதிப்பும் தான், மரியாதையும் நீ செய்த துரோகமும் சூழ்ச்சியும் தான், ஏமாற்றம் ஒரு நாள் நிச்சயமாக உன்னை தேடி வரும் என்று சாதாரணமெல்லாம் உன்னை தேடி வராது. நீ செய்ததை விட பல மடங்கு உன்னை அதிகமாக தேடி வரும். அதனால் எதை செய்தாலும் கவனத்தோடு என் பிள்ளை நீ செய்ய வேண்டும். மற்றவர்கள் உனக்கு எதை செய்தாலும் சரி, அது அவர்களுக்கு பல மடங்கு திரும்ப செல்லும் என்பதையும் மறந்து விடாதே. என் குழந்தை, உன்னால் ஒருவர் மனமுடைந்து அதை தெய்வத்திடம் முறையிட்டு அழும்போது என் பிள்ளை நீ ஒரு நாளும் கொண்டு சென்றுவிடக்கூடாது. ஏனென்றால் எந்த ஒரு மனது உடைக்கப்பட்டு தெய்வத்தின் முன்னால் நின்று கண்ணீர் சிந்துகின்றதோ அந்த வேண்டுதல் மிகவும் சக்தி வாய்ந்ததல்லவா? அவை உடனடியே விரட்டி தண்டனையும் கொடுக்கக்கூடியதல்லவா? அதனால்தான் உனக்கு யாரும் இது போன்ற கஷ்டத்தை கொடுக்கிறார் என்று நினைத்து வேதனைப்பட்டாயோ, நீ என்னிடம் முறையிட்ட பிறகு அவர்களுக்கான தண்டனையும் கிடைத்தே தீரும். என் பிள்ளை, உண்மையில் இந்த தாயானவள் உலகத்தில் உன்னால் முடியவே முடியாது என்ற ஒரு காரியம் இருக்கின்றது. அது என்ன காரியம் தெரியுமா? கடிக்கின்ற மிருகங்களோடு கூட வாழ்ந்து விடலாம். ஏனென்றால் அது கூட ஒரு கட்டத்தில் உன்னை புரிந்து கொள்ளும். ஆனால் துடித்து கொண்டிருக்கின்ற மனிதரிடத்தில் ஒரு நாளும் வாழ முடியவில்லை. எவ்வளவுதான் நீ கஷ்டத்தை பட்டாலும் என் பிள்ளை நீ அவர்கள் மட்டும்தான் அதற்காக மனம் இறங்கி போவது கிடையாது. என் தங்கமே,
இங்கு நிறைய பேர் மற்றவரின் செயலை பிழை என்று சொல்லிவிட்டு தன்னுடைய செயலை இங்கு நிறைய பேர் சரி என்று கட்டிக்கொண்டிருக்கின்றார்கள். இதுதான் செய்வது தவறு, இருந்தாலும் அதை என்றும் நிரூபிக்க மற்றவரின் மீது பழியை போட்டு தப்பிக்க நினைக்கின்றார்கள். என் தங்க பிள்ளையே, அன்பை உணர வேண்டும் என்று நினைத்தால் முதலில் உண்மையாக இருக்க வேண்டும். உண்மை என்ற ஒன்று இல்லை என்றால் அந்த இடத்தில் அன்பு என்பது வெறும் பொய் என்பதையும் நாடகம் மட்டுமே இருக்கும் என்பதையும் நீ உணர்ந்து கொண்டால் போதும். மனதில் மறைத்து வைத்திருக்கின்ற நியாயமான கேள்விகள் எல்லாம் மறைக்காமல் கேட்டு விடுவாயானால் நிச்சயமாக எந்த ஒரு உறவுமே நிலைத்திருக்காது என்பதுதானே இங்கு உண்மை. ஏனென்றால் என் குழந்தையே, இன்று சிலர் செய்கின்ற விஷயங்களை தட்டி கேட்க முடியாமல் என் பிள்ளை மனதிற்குள்ளேயே மறைத்து வைத்து கொண்டிருக்கின்றாய். அப்படி செய்யக்கூடாது. உறவுகள் வேண்டும் என்பது உண்மையானாலும் அவர்கள் செய்கின்ற தவறை மறைத்து வைத்து அந்த உறவை நிலைக்க செய்வது உனக்கு அவசியமற்றது என்பதையும் நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனை நாட்கள் ஆனாலும் சரி, இது போன்ற வழிகளை நிச்சயமாக மறுக்க முயற்சி செய்தாலும் அது முடியாது. சிலர் கொடுத்த காயங்கள் ஒரு நாளும் என் பிள்ளை ஆறாது. என் பிள்ளை, நீ இந்த வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வேண்டும். ஏனென்றால் இதையெல்லாம் மறந்துதானே ஆக வேண்டும். கற்று தெளிவு கல்வியாக இருந்தாலும் சரி, அது கல்வியாக இருக்கும் பட்சத்தில் பட்டு தெளிவாகத்தான் கற்றது. மறந்தாலும் வாழ்க்கையில் பட்டது ஒரு நாளும் மறக்காதல்லவா? என் குழந்தை, யாரையும் நம்ப முடியாமல் அடிக்கடி என் பிள்ளை நீ மாற்றிக்கொண்டிருக்கின்ற மனிதரின் இடம் மத்தியில் என் பிள்ளை வாழ முடியாமல் சில நேரங்களில் தவிர்க்கத்தான் செய்கின்றாய். எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டாயா? மனிதன் தெய்வத்தை விட பெரியவன் கிடையாது. அவன் செய்ததை செய்துவிட்டு போகட்டும். என் பிள்ளை, உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லது நடந்து கொண்டே இருப்பான். என் பிள்ளையே, அது நடந்து கொண்டே இருக்கும் என்பதையும் மறந்து விடாதே. என் பிள்ளை, அது நடந்து கொண்டே இருந்து இன்றைய நாள் உன்னுடைய வாழ்க்கையில் அதிசக்தி வாய்ந்த அற்புத நாட்கள் எல்லாம் நடக்கப் போகின்றது. நீ நினைத்த ஒரு விஷயம் வெற்றியை பெறப் போகின்றது. நீ நினைத்ததை விடவும் சிறப்பான வெற்றி உனக்கு கிடைக்கப் போகின்றது. நீ பேசிக்கொண்டே மனிதரிடத்தில் யார் ஒருவர் உன்னிடத்தில் நடிக்கின்றாரோ அவர்களை நிச்சயமாக இன்று நீ அடையாளம் கண்டு கொள்வாய். என் தங்க பிள்ளையே, யாரோடு எப்படி பழக வேண்டும் என்கின்ற விஷயத்தை இன்று நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். யாரிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அவர்களை என்னிடத்தில் எப்படி எல்லாம் நடந்து கொள்கிறார்கள் என்பதற்கான சரியான விளக்கம் இன்று உனக்கு கிடைத்திருக்கும். போலியான பழகுபவர்களை அடையாளம் காட்டி கொடுத்து உண்மையான உறவுகளை உன் வாழ்க்கையில் நான் நிலைக்க செய்கின்றேன். பல நாள் துன்பத்திற்கு பலனாக என் பிள்ளை, இன்று நீ செய்த காரியம் மிக பெரிய வெற்றியை உன் கைகளில் பரிசாக கொடுக்கும். என் தங்கமே, தெய்வம் இருப்பதை உணர்கின்ற என் பிள்ளை நீ, யாருக்கும் வாழ்க்கையில் கஷ்டங்கள் அத்தனை சுலபமெல்லாம் வராது. ஏதோ ஒரு மிகப்பெரிய விஷயம் உனக்கு நடக்கப் போகிறது என்றால் என் பிள்ளை, ஏதோ மிகப்பெரிய ஒரு வெற்றி உனக்கு கிடைக்கப் போகிறது என்றுதான் அர்த்தம். இது போன்ற விஷயங்கள் தெய்வத்தினால் உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க போகிறது. இன்று உன் வாழ்க்கையில் அத்தனையும் அதிசக்தி வாய்ந்த ஒரு அற்புத நாள் என்பதை மறந்து விடாதே என்பதை உணர்ந்து கொண்டு என் பிள்ளை, இந்த நேரத்தில் தெய்வத்தின் அன்பினை முழுமையாக பெற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக்கிக்கொள். மன மகிழ்ச்சியோடு இன்றைய நாளை நல்லபடியாக தொடங்கு. என் பிள்ளைக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும். இன்று இந்த தாயானவள் என்னுடைய வாக்கினை தொடங்கும் போது, அம்மா உன் வாழ்க்கையில் என்னெல்லாம் செய்ய போகிறாள், எதையெல்லாம் செய்து கொடுக்க போகிறாள், நம் வாழ்க்கை என்னவாக போகிறது என்று எண்ணி என் குழந்தையின் மனதிற்குள் கலக்கம் கொண்டு நிற்கின்றாய் அல்லவா? உன்னுடைய இந்த கலக்கத்திற்கெல்லாம் நிச்சயமாக இந்த தாயானவளின் வாக்கிலிருந்து உனக்கான நல்ல பதில் கிடைத்துவிடும்.
என்பதை மறந்து விடாதே. எத்தனையோ விதமான பிரச்சனைகளை எல்லாம் நீ சந்தித்த போது உன்னுடைய மனது என்ன நிலையில் இருந்தது என்று சற்று யோசித்துப் பார். ஒரு பிரச்சனை ஆரம்பிக்கும் போது மனது சற்றென்று படபடத்தான் செய்யும். ஐயோ என்ன என்று யோசிக்கத்தான் செய்யும். என் பிள்ளையே, என்ன செய்ய போகின்றோமோ என்று உன் மனது அலையும் பாயும். ஆனால் ஓரிரு நாட்களிலேயே அந்த பிரச்சனையை நீ முடித்து விடுவாய். உன்னுடைய அந்த பிரச்சனையிலும் அதில் உனக்கான வெற்றியையும் பெற்று கொடுத்துவிடும். உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் உனக்கான விஷயங்கள் என்று சொல்லி உன் கைகளில் அது சேர்வதற்கான அத்தனை விதமான ஊக்கத்தையும் கொடுத்திருக்கும். இப்படி இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை விஷயங்களையும் பெற்றுக்கொள்வதற்கு நீ எப்போதும் தயாராக இருப்பாயானால் நல்ல விஷயங்களையும் பெற்றுக்கொள்வதற்கு இந்த நேரம் என்ன மாற்றங்கள் வந்தாலும் உன்னை எதுவும் செய்துவிட முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்க பிள்ளையே, திருவோணத்தின் ஏகாதசி நாள் என்பதால் இன்றைய நாளில் பெருமானை நீ வழிபட வேண்டும். அவரினுடைய அன்பையும் அருளையும் நீ சர்வ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு துன்பத்தை கொடுத்ததோ, எந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு கஷ்டங்களை கொடுத்து விட்டதாக நினைத்து என் பிள்ளை வேதனைப்பட்டாயோ, அந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை உன் கைகளில் அழகாக மாறுவதற்காகத்தான் இதுவெல்லாம் நடந்திருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது. உன்னை சுற்றி இருப்பவர்கள் புரிந்து கொள்ள போலியான மனிதராக இருக்கலாம். உண்மையான முகம் உனக்கு தெரிய வரும்போது என் பிள்ளை நீ நிச்சயமாக அவரிடத்திலிருந்து நீ விலகி இருக்க கற்றுக்கொள்வாய். உன் முன்னால் நின்று அவர்கள் நடிக்கின்ற நாடகங்கள் எல்லாம் ஒரு நாள் உனக்கு வெளிவராமல் விடாது. உண்மையோடு பேசுகின்ற மனிதர்களையே இங்கு பொய்மை இருக்கிறது என்று நினைக்கின்ற இந்த உலகம் பொய்யான மனிதர்களை எப்படி நம்பிவிடும்? என் குழந்தையே, வாழ்க்கையில் உண்மையும் பொய்யையும் பிரித்தெறிய தெரிந்து கொள்ள வேண்டுமென்று சுற்றி நடக்கின்ற விஷயங்களில் எது உண்மை எது பொய் என்று நிச்சயமாக நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். யாருக்கும் இங்கு யாரை பற்றியும் கவலை இல்லை என்பதையும் உணர்ந்து கொண்ட பிறகுதான் நீ யாரையும் பற்றி கவலைப்படுவதை முதலில் நிறுத்து. நிச்சயமாக உன்னை விட்டு ஒரு விஷயம் விலகி செல்கிறது என்றால் அந்த விஷயத்தை என் பிள்ளை நீ உன் வாழ்க்கையில் நீ எதையெல்லாம் இழந்திருக்கிறாய் என்று சற்று சிந்தித்து பார். உண்மையில் அது உனக்கானது என்றால் நிச்சயமாக அது மீண்டும் மீண்டும் உன்னை வந்து தேடி வரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இல்லை, அது உனக்கானது அல்ல, அது வேறொருவருக்கு சொந்தமானது என்றால் நிச்சயமாக அதன் பிறகு என் பிள்ளை எத்தனை முயற்சிகளை செய்தாலும் சரி, அதை நம்மிடம் கொண்டு வருவதில் எந்த ஒரு பலனும் இல்லை. அதனால் நம் வாழ்க்கையில் எந்த ஒரு சந்தோஷமும் இல்லை என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது நீ இழந்த ஒன்று உன்னிடத்திலேயே திரும்பி வரப்போகிறது என்றால் என் பிள்ளை, இந்த நேரத்தில் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? நீ இழந்த அந்த விஷயம் உன்னுடைய வாழ்க்கையானது அது உன்னிடத்திலேயே வரவேண்டிய கட்டாயம் நிச்சயமாக இருக்கின்றது. அது வேறு யாருக்கும் ஒருபோதும் சந்தோஷம் அல்ல. அதனால்தான் இன்று வராகியின் என் மூலமாக இந்த பேரதிர்ஷ்ட நாளில் உனக்கானதை நான் பெற்றுக்கொள்ள தயாராகிவிட்டேன். என் பிள்ளையே, எல்லாவற்றிற்கும் உலகான எண்ணங்கள் தெளிவாக இருந்து விட்டாலே இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களுமே உனக்கு சரியாக நடக்கும். எல்லாவற்றிற்கும் இந்த தாயானவள் உன்னோடு உறுதுணையாக இருப்பாள் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே. எந்த நேரத்தில் இந்த நாள் உனக்கு வாழ்க்கையில் நல்ல நாளாக இருக்க வேண்டும் என்று நினைத்தாயோ, அந்த நாளிலிருந்தே என் பிள்ளை உனக்காடைய எதிர்காலத்தை பற்றி நீ சிந்திக்க தொடங்கலாம். ஏனென்றால் என் குழந்தை, உனக்கான நன்மைகள் எல்லாம் அங்கிருந்து தான் நடக்கப் போகின்றது. என் குழந்தை, இந்த வாழ்க்கையில் நாம் இழந்துவிட்ட விஷயம் என்ன தெரியுமா? ஒரு உறவை இழந்திருந்தால் போனால் போகட்டும் என்று விரட்டியிருப்பாய். ஆனால் ஒரு பொருளை இழந்தால் இன்னொரு பொருள்
அருளை பெற்றுக்கொள்ளலாம் என்று மனதை தேற்றிக் கொண்டிருப்பாய். ஆனால் உண்மையில் என் பிள்ளை, நீ இழந்த ஒரு விஷயமானது உன்னுடைய சந்தோஷத்தை, உனக்குள் இருந்த சந்தோஷத்தை தொலைத்துவிட்டு நிற்கின்றாய். உன்னுடைய முகத்தில் புன்னகையை பார்த்து பல நாட்கள் ஆயிற்று. நம்மை யாரும் சிரிக்க வைத்து விட மாட்டார்களா? மனதிற்குள் இருக்கின்ற பாரத்தை குறைத்து விட மாட்டார்களா என்று நினைத்து கொண்டிருக்கின்ற உனக்கு உன் மனபாரத்தை குறைக்கத்தான் உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன். நீ இழந்த அந்த சந்தோஷம் மீண்டும் உன் கைகளில் வந்து சேரப்போகின்றது. நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உன் முன்னால் தோன்றி உனக்கான வெற்றியை இந்த தாயானவள் பரிசாக கொடுக்கப் போகின்றேன் என்பதை மறந்து விடாதே. சந்தோஷத்தை இழந்துவிட்டு வேதனைப்படுகின்ற என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கை அதை விட அதிகமான சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதை மறந்து விடாதே. உனக்கு இந்த வாழ்க்கை நீ பெற நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இந்த சந்தோஷத்திற்கு பின்னால் தான் ஒளிந்து கிடக்கின்றது. நீ மன மகிழ்ச்சியோடு, மன நிறைவோடு, எப்போது முகத்தில் புன்னகையோடு இருந்து கொண்டிருந்தால் போதும். உன்னிடத்தில் வருகின்ற சந்தோஷம் கூட உன்னோடு நிலைத்து நிற்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இல்லை சர்வ நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். இனி இந்த சந்தோஷம் உன்னோடு நிலை பெற்றிருக்க இந்த வராகி உன்னோடு பயணிக்கிறாள் என்பதையும் மறந்து விடாதே. எதை இழந்து விடவில்லை, உன்னை இழந்து விட்டதாக சென்றிருக்கிறது உனக்கு எப்போதும் தேவையில்லை. ஆனால் இந்த சந்தோஷம், இந்த ஒரு புன்னகை உன்னுடைய மனதிற்குள் எப்போதும் இருந்து கொண்டிருந்தால் மற்ற எந்த ஒரு பிரச்சனைகளும் உன்னை சூழ்ந்து வந்தாலும் அதையெல்லாம் எளிதில் முறியடிக்கக்கூடிய அத்தனை திறமைகளையும் உனக்குள் வந்துவிடும் என்பதை நீ மறந்து விடாதே. இன்று உன் வராகி அம்மா நான் கொடுத்த சத்திய வாக்கினை உன் வாழ்க்கையாக நிச்சயமாக மாற்றி கொடுப்பேன். நீ சந்தோஷத்தோடும் உன்னுடைய எதிர்காலத்தை பற்றிய நல்ல எண்ணங்களோடும் என் பிள்ளை நிச்சயமாக நல்ல குழந்தையாக வளர வேண்டும். நான் உன்னை வழி நடத்துவேன். உனக்கான அத்தனையும் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன். இந்த தாயானவள் மீது நம்பிக்கை கொண்டு என் பிள்ளை இன்றைய வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு சென்றிருக்கின்றது. நீயும் நம்பிக்கையோடு என் பிள்ளை, நீ வெற்றி நிச்சயம் என்று உனக்கு கிடைக்கும் என்பதையும் மறந்து விடாதே. என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழு மனதோடு உண்டு.